சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சாவித்திரியும் தாமரையும் தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உனக்கு ஒன்றும் டயர்டாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் ஒரு மருந்து கொடுத்தீங்களா, அது நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு, இன்னொரு டம்ளர் இருந்தால் குடிக்கிங்களா, காலையில் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. என்னடி இவ இன்னொரு டம்ளர் கேட்குறா, அந்த மருந்து வேலை செய்யல புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளியே வந்து போஸ் நிற்கிறாங்க. அப்போ கேஷியர் வராங்க. கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த கணக்கில் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரும் யோசிக்கிறாரு. நீங்கள் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கணக்கில் இதில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து தமிழ்ச்செல்வி பார்த்துடுறாங்க. இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாமா வந்து அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு. இப்போ போஸ் கூட தான் எல்லாமே பண்ணுறாரு. அவனை நம்பி தான் இருக்காரு. ஆனால் அவன் கள்ளக்கணக்கு எழுத சொல்லிட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு போகிறான்ப்பா. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்லப்பாண்டியும், என் மகன் ஒரு உதவி கேட்டிருக்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவேன், நான் உனக்கு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ சேது வராங்க. அப்பா உன்னை நம்பிக்கையாக உனக்கு தந்திருக்காங்க, அதை நீ தான் காப்பாற்றிக்கணும். கிரிக்கெட் விளையாடணும், அது விளையாடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும்னு சொல்லிட்டு எதையும் கெடுத்துறாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ போஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. என்னடா ரொம்ப வசதியாக இருக்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுற தொழிலையும் சொல்கிறாரு. இதனால் ஒன்றும் பிரச்சனை வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, போதைப் பொருள் வந்து நம்ம அவங்க கேட்கும்போது கொடுக்கணும், அப்படின்னா நல்லா வசதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.